ராமேஸ்வரி நல்லசாமி ஸ்பீக்கிங் ஃப்ரம் ராமா ஹாஸ்பிட்டல், தில்லைநகர், திருச்சி, தமிழ்நாடு. இன்று நாம் பேசப் போகும் காணொளி ஃபைப்ராய்ட் கட்டிகளும் பிரெக்னன்சியும் என்கிற டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். போன காணொளியில் ஃபைப்ராய்ட் கட்டியை மட்டும் பேசியிருந்தேன். இந்த தடவை ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறவங்க குழந்தை பெற்றுக்க முடியுமா, அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, குழந்தை பெற முடியாதா அவங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவங்க குழந்தை பெற்றுடுவாங்க. ஃபைப்ராய்ட் கட்டி ப்ரெக்னன்சி இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குங்கிறது தெரிய வரும். ஃபைப்ராய்ட் கட்டி எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து அவங்க ப்ரெக்னன்சியோட அவுட்கம், டெலிவரி போது ஏற்பட காம்ப்ளிகேஷன், ஆஃப்டர் டெலிவரி வர இது எல்லாமே இருக்கும். எதனால் இந்த சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்கிறது, அதாவது அவுட் சைடில் யூட்ரஸ்க்கு அவுட் சைடில் இருக்கிற ஃபைப்ராய்டு பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பெருசாக 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இப்போ எண்டோமெட்ரியல் கேவிட்டி நார்மலாக இருக்கும். அதில் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. சில சமயம் சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லிட்டு சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது யூட்ரைன் கேவிட்டிக்குள்ளே நீட்டிகிட்டு இருக்கும். கட்டி பெருசாக இருந்தாலும் இருக்கலாம், சும்மா பாலிப் மாதிரி உள்ளே நீட்டிகிட்டு இருந்தாலும் இருக்கலாம். அதை மாதிரி இருந்ததுன்னா, சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் இருக்கும், ப்ரெக்னென்சி ஆகிறதுல கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அந்த ஃபைப்ராய்டு பாலிப்பை ரிமூவ் பண்ணிடணும். ஹிஸ்டோஸ்கோப்பியாக பார்த்து ரிமூவ் பண்ணலாம். இல்லைன்னா டைலட்டேஷன் எவாக்குவேஷன் டிபெண்டிங் அப்போ அந்த சைஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுங்கிறது பாதி ஃபைப்ராய்டு யூட்ரைன் வால்குள்ளே இருக்கும், சிலது சப்மியூக்கஸாக நீட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ப்ரெக்னன்சி வரதுலேயே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இது இல்லாமல் இந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ளே ஃபைப்ராய்டு இருந்தாலும், சப்சீரோசல் ஃபைப்ராய்டு இருந்தாலும் ப்ரெக்னன்சி ஆன உடனே அபார்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும்னா, முதல்ல அபார்ஷன், ரெண்டாவது குழந்தையே பிறக்காமல் இருக்கிறது, மூணாவது அப்ரப்ஷியா பிளசண்டான்னு சொல்கிறப்பட இந்த பிளசண்டல் பிளசண்டா டெலிவரி செப்பரேட் ஆகி நிறைய ப்ளீடிங் ஆகுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் இது வரும். ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகிடும். இது இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன்னு சொல்லி குழந்தை நல்லா வளராமல் இருக்கும். இந்த மாதிரி எது வேணால், எந்த காம்ப்ளிகேஷன் வேணாலும் வரலாம். இதெல்லாம் முதலே வரும்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ண சொல்லலாம். ஆக்சுவலாக இது ப்ரெக்னன்சியில் எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமலே அவங்க குழந்தை பெறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அது வெளியில், அதாவது சப்சீரோசல் ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கும். பிடன்குலேட்டட் ஃபைப்ராய்டுன்னு காம்போடு இருக்கிற ஃபைப்ராய்டு சில சமயம் ப்ரெக்னன்சி போது அப்படியே சுற்றிடும். சுற்றி அதனால் ரொம்ப பயங்கரமாக வலி வரும். இந்த ஃபைப்ராய்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு வயிற்று வலி வர்றதுக்கும் வேகமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வயிற்று வலி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ட்ரெட் டீஜெனரேஷன் என்று சொல்லப்படும் ஒரு டீஜெனரேஷன் ப்ரெக்னன்சி போது மட்டும் வரும். அந்த மாதிரி வரவங்களுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், பெயின் கில்லர்ஸ் லைக் பாராசிட்டமால், ரெஸ்டெல்லாம் கொடுத்தாலே சரியாக போயிடும். இந்த இது சில சமயம் இந்த ஃபைப்ராய்டு கட்டி மேலேயே பிளசண்டா இருக்கும். பிளசண்டா அப்படி இருக்கும்போது அப்ரப்ஷியா பிளசண்டா வரும், அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் பிளட் சப்ளை சரியாக போகாமல் பேபியோட இன்ட்ராயூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன் ரொம்ப க்ரோத்தே கம்மியாகி வயிற்றுக்குள்ளே வளர்கிறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். இது சில சமயம் இந்த இம்ப்ளான்டேஷனே ஆகாமல், ப்ரெக்னன்சி ஆகாமல் கூட சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டு தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் தான் ப்ரெக்னன்சி போது வர காம்ப்ளிகேஷன்ஸ். இது ரொம்ப பெயின் வந்ததுன்னா இதை வேகமாக ஃபைப்ராய்டு கட்டி வளர்ந்தாலும், ரெட் ஜெனரேஷன் வந்தாலும் அது மாதிரி வலி இருக்கும். எல்லா கட்டியும் ப்ரெக்னன்சி போது பெருசாக வளரும்னு நினைப்பாங்க. எல்லாமே அப்படி வளர்றதில்லை. சில கட்டிகள் மட்டும்தான் பெருசாக வளரும், சில பேருக்கு மட்டும்தான் வளரும், எல்லாருக்கும் வளராது. அதனால் ப்ரெக்னன்சி போது இது இருந்தாலும், ஃபைப்ராய்டு இருந்தாலும் குழந்தை சேஃபாக பெற்றுக்கலாம். டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் த ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட்
ஃபைப்ராய்டு நம்பரை பொறுத்தும் இருக்கிற பொசிஷனை பொறுத்தும் குழந்தை பிறந்த சான்சஸை நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து திடீர்னு பெயின் வந்ததுன்னா 2 காரணத்தால் தான் வரும். ஒண்ணு வந்து ரெட் டீஜெனரேஷன்லாம் வரலாம். சில சமயம் வந்து ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப பெருசானதால வரலாம். இப்போ வந்து ஃபைப்ராய்டு வந்து எந்த சமயத்தில் மயோமெக்டமின்னா ஃபைப்ராய்டு மட்டும் ரிமூவ் பண்ணணும். அது யாருக்கு ரிமூவ் பண்ணணும்னா, ப்ரெக்னன்சி போது அதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டார்ஷன் பெடிகுலேட்டட் ஃபைப்ராய்டால டார்ஷன் வந்ததுன்னா, டார்ஷன்னா சுற்றிட்டு ரொம்ப வயிற்று வலி வந்ததுன்னா அந்த சமயத்தில் ரிமூவ் பண்ணலாம். ப்ரெக்னன்சி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மயோமெக்டமினா ஃபைப்ராய்டு ரிமூவல் பண்ணியிருந்தாங்கன்னா, இது யூட்ரஸ் வந்து ப்ரெக்னன்சி போது டெலிவரி போது ரப்சர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ரப்சர் ஆகுதுன்னா, இது ஓப்பன் சர்ஜரியில் பண்ணுறவங்களுக்கு கூட அவ்வளோ ரொம்ப ரப்சர் ஆகாது. லாப்ரோஸ்கோபிக் இது மூலமாக சரியாக அப்ராப்ரியேட் பண்ண முடியாததால் அது மாதிரி ப்ளீடிங் ஆகிறது, ரப்சர் ஆகி ப்ளீடிங் ஆகிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து மயோமெக்டமி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க சில அமெரிக்கன் அசோசியேஷன்லாம் 37 வாரம் ஆனோடனே சிசேரியன் பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபைப்ராய்டால் வந்து அப்நார்மல் ப்ரெசன்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதாவது ப்ரீச் ப்ரெசன்டேஷன், ட்ரான்சஸ் ப்ரெசன்டேஷன், ஃபேஸ் ப்ரெசன்டேஷன் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்தால் சிசேரியனுக்கு போக வேண்டிய சான்ஸாக இருக்கும். அதனால் ஃபைப்ராய்டு கட்டி இருந்ததுன்னா சில பேருக்கு நேச்சுரல் டெலிவரி ஆகலாம், டிபெண்டிங் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த பேபி. பட் கட்டி வந்து கீழே கரெக்டாக லைன் போடுற இடத்துல இருந்ததுன்னா அந்த கட்டியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூட்ரஸை ஓப்பன் பண்ணி பேபி எடுக்க வேண்டிய காரணம் இருந்ததுன்னா அப்போ வந்து மயோமெக்டமி பண்ணலாம். ப்ரெக்னன்சி போது மயோமெக்டமி பண்ணுறது அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் டெலிவரி என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரும்னா, ப்ரிமெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ரிமெச்சூர் டெலிவரி ஆகுதுன்னா பேபிக்கு வந்து பனிக்குடம் உடஞ்சிடும், இல்லைன்னா திடீர்னு பெயின் வந்து பிகாஸ் ஆஃப் த யூட்ரைன் ஃபைப்ராய்டால் முன்னாடியே வலி வந்து ப்ரிமெச்சூர் டெலிவரி ஆகிடும். அதனால் பேபியை வந்து என்ஐசியூவில் வைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் வச்சு சரி பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மார்பிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். டெலிவரி ஆனப்புறம் என்ன கஷ்டம் வரும்னா, டெலிவரி ஆனப்புறம் சில சமயம் வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்டெலாம் இருந்தால் அது இன்ஃபெக்ட் ஆகி அதுலேருந்து ப்ளீட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நிறைய ஃபைப்ராய்டு கட்டி இருந்ததுன்னா அந்த ஃபைப்ராய்டு எல்லாம் வந்து யூட்ரஸை சுருக்க விடாமல் பண்ணி ஏட்டோனிக் பிபிஹெச்னு சொல்லப்படுற ஒரே ஹெமரேஜ் ஓவர் ப்ளீடிங் ஆகிறதுக்கு வரும். அதனால் ஃபைப்ராய்டு கட்டி இருக்கிறவங்களுக்கு டியூரிங் கர்ப்பம் ஆகுறதுக்கும் கஷ்டம், வேறு நிறைய காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸும் நிறைய இருக்குது. ஆஃப்டர் டெலிவரி ஆல்சோ பிபிஹெச் அது மாதிரி வர்றதுக்கு காரணம் இருக்குது. எல்லா விதமான காரணம் இருக்குது. சில பேருக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்கவும் சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குங்கிறதால குழந்தை பிறக்காதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபைப்ராய்டு கட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா சேஃபாக அந்த குழந்தையும் தாயும் நலமாக இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கங்களும் வாழ்த்துக்களுடன் டாக்டர் ராமேஸ்வரி நல்லசாமி ஃப்ரம் ராணா ஹாஸ்பிட்டல்.